குடி இருக்கிற அண்ணாச்சி ஹலோ புத்துப்பாக்க சிவகங்கை மாவட்டம் காந்தி நகரில் புத்துப்பாக்க குடியிருக்கிற எங்க விவசாயி மயங்களா எங்க விவசாய சனங்களா புத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு புத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி எந்த வந்த கதை எங்க என்னாச்சு பூக்குழிதான் இறங்கிட்டியா ஆத்தாக்கே புத்துப்பாக்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை உங்க குலசாமி அருளோடி உங்க பெத்த தாய் தப்பே ஆசீர்வாதத்தோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடன் பெறாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். வணக்கம்டா எம்கேஆர் பையன் மைத்த புடுங்கிட்டு அங்கே நிற்கிறான்டா இங்கிட்டு வாங்கடா அப்போ ஏதோ போலீஸ் ரைடா இல்லை அவ்வளோ மெதுவாக வர்றியா ஏதோ கணேசி போல ஓட்டுறியா பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்திய பேர் என்ன ப்ரோ முருகன் எந்த ஊர் காந்தி நகர் என் பங்காளி முருகன் சாரோ ஒரு பொன்னாடை 500 ரூபா விடுவேன் செல்வம் பால் பண்ண எங்க அண்ணன் சார்பாக பொன்னாடை நன்றி போட்டா மொட்டையோட எடுத்துட்டியா எங்க அண்ணன் உள்ள போட்டா எடுத்துச்சா அதை சொல்லு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்தி நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி தம்பி ரூபாய் ஒன்றுக்கு 70 பேர் வாங்கி வேலை ஆக்க மாட்டாங்க. வெள்ளலூர் நாடு சாணிப்பட்டி மண்ணின் மைந்தன் சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மலைச்சாமி சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். ரொம்ப நன்றி அண்ணே. சைல நிற்கிற 30 பேர் நாடகத்தை கருத்துருவாங்க. தீனா உன் மைச்செட்டு எப்படியும் பாக்ஸை தள்ளி விட்டுருவாங்க. எங்கிட்ட வாங்கடா அண்ணன் சொன்னா கேட்பீங்களா? உட்காருங்கப்பா உட்காருங்க. ஆளுக்கு மட்டும் கப்பலிங்க வாங்கிட்டானே அது என்ன சிரிப்பாங்க வெக்கமாக இல்லாமல். ஒருத்தன் படிக்க மாட்டேன் கோய்ப்பா இது என்ன வய மசரா நம்மன்னு அரிக்குதா. நம்ம பிறந்த சிவகங்கை மாவட்டத்தில் எப்படி இருந்தா என்ன எக்கோயிடா கூப்பிட்டா சாமி வருமா கருப்பை வருவானா கருப்பனோட தங்கச்சி முத்துமாரி வருமா வரணும். இந்த கூட்டத்தில் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு நம்ம எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்ற முத்துமாரி அம்மா என்னாச்சு எதுவும் கடிச்சு பிடிச்சா இரு சாமியை கூப்பிட போறேன். சரி நீ வந்து பாடுவேன் வாவேன் இல்ல இவ்வளவு ஆதங்கமா இருக்கே ஏப்பா இருப்பா சித்தப்பு இந்த கூப்பிடுறேன் பாரு. மதுரை பாண்டிமுனி 600 வருஷம் உடம்பறந்த படக்க கள்ளிசேரி காளிமுனியை துடியா இங்க ஆடி வரணும். இந்த நாட்டு மக்கள் இந்த சாமியோட மகிமை அறியும். சார் போய் கொஞ்சம் அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள இந்த காந்தி நகர் கிராமத்தில் நாங்க எப்படிப்பா நாங்க பிள்ளையெல்லாம் வளர்க்கம் போறோம். நாங்க எப்படிப்பா இந்த மக்களை வளர்க்க போறோம். அன்னைக்கு காந்தி நகர் கிழவனுக்கு இவ்வளவு மக்கள் படையும் கிடையாது பணபலமும் கிடையாது. இந்த சாமியில் துணைய தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல.
இந்த காந்தி நகர் மக்கள் குளங்காக்க வந்த இந்த முத்து மாறி ரோஜாக்காரி தாய் என் வேப்பலைக்கு சொந்தக்காரி முத்து மாறி இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல இறங்கி எங்க ஆத்தா முத்து மாறி நீ இறங்கி வர போற தங்கச்சி இறங்கி நாவுள்ள குலவ போட்டா அண்ணே 18ஆம் படியா அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியானும் பேரு உண்டு. கொஞ்ச நேரம் அந்த காந்தி நகர் கிராமத்துல நீ அரும்பு குறையாம நீ எந்திரி கர்பு அன்னை தந்தைதான் வணங்கே அன்னை தந்தைதான் வணங்கி காந்தி நகர் முத்துமாரியன வணங்கி ரோஜகாரித்தா எங்க ஆத்தா இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாத்தா. குண்டு கிளிய என் கோபுர கலதமே எங்க அண்ணன் கருப்பனோட தங்கச்சிய இன்ன வர காணாமுடா. இந்த கூட்டத்தில எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி ஆடி வர போற அன்னதான் வணங்கி நாடு மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல உனக்கு அருமை தெரியலடா என் கருப்பனோட அருமை தெரியல இந்த மக்க உன்னைய கொண்டணைக்க முடியல நீ ரோஜாக்கார தங்க முடா கருப்பே இறங்குனா இந்த ஊரு தாங்குமாடா வளர்த்து மாடு சாயனமுடா கர்பு குதிரை தலண்டுருச்சா என் கருப்பேன் முடிச்ச இந்த குதிரை தலண்டுருச்சா இன்னும் குதிரை வேணுமாடா இல்ல காலு வலிக்குதா நீ ஆடுன கச்சைய வீட்டுக்குள்ள பேக்கரையான் தின்னுருச்சாடா கர்பு மலையாள நாட்டுல உனைய வச்சு வளர்க்க முடியலப்பு என் பாக்கு மரம் போலந்து என் கருப்பனுக்கு பக்குவமா பெட்டி செஞ்சு தேக்கு மரம் போலந்து தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு கம்மாயா என் கிழவன் படுத்திருப்பது உடமறந்தான் பச்சுமத்து மேலமட கம்மாயா பாண்டியே பாண்டி முனியே மேலமட கம்மாயா உனக்கு நித்த ஒரு செவ கட்டாம் பாட்டியே என் சாராய குடி போதக்காரே இன்னைக்கு காந்தி நகர்ல சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டியே கேமரா மதுர நன்னே மனகர மாமி மனகர மடலையே தல்லாகுலா சாமி தல்லாகுலா வெல்ராஜ் கேமராமேன் மடடையோ தல்லாக்குளம் சாமி தல்லாக்குளம் ஈட்டி எந்தா எடையிலிட்டா இடவாட குஞ்சமிட்டா சாமி குஞ்சமிட்டா ஈட்டி நல்ல இடையிலிட்டா இடவளையோ தொழிலிட்டார் தொழிலிட்டார் தாய்
கருப்பு காளிமுனி ஐயா கடைசி வர கூட வா. ஆடுன ஜாமி கூட உண்மையான ஜாமிங்கிற 2 பேர் ஆடினது டாஜ்மார் கடை ஜாமியா? எதுக்கு ஜாமியை கவலைப்படுத்துற? சாமி ஆடுறது உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. நான் ஒழுங்கா ஆடினா ஒழுங்கா சொல்லுவேன், கிருத்து கட்டத்தனமாக ஆடினா நான் கிருட்டு கட்டத்தனமாக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடாங்க. எங்களுக்கு ஜாமி எது உண்மை எது எதுன்னு அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் ஆடி வந்து இங்கே 3 மணி நேரமாக உருள்றேன், என்னன்னு ஏற்கனே வந்தது யாருன்னு ஏற்கனே எனக்கே தெரியலையாடா அப்படின்னு ஓடுறேன். என்ன ஜாமி ஆடுது? நோத்தாவோட ஜாமி. பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலான பாச உறவுகளே, வெளியூர்லேருந்து டூவீலரை எடுத்துக்கொண்டு இவ்வளோ வேக்காட்டிலையும் எங்களை குளிர வைக்க வருகை தந்து உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருமே கர்ணன்தான். தாய்மார்கள் எல்லாம் சோத்து பானையிலே தண்ணியை ஊற்றி விட்டு சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டீங்களாத்தா? ஆஃப் பண்ண சிலிண்டரை ஆஃப் பண்ணணும். சிலிண்டர் இல்லாமல் பூரா சீரழிஞ்சு திடுறேன். சிலிண்டர் இல்லைன்னா கடுக்குது, போய் விறகு வெட்டினா வலிக்குது. விறகு வெட்டி மறுபடியும் அடுப்பில் சமைங்கத்தா. அப்போ தான் வலியோட அருமையும் பசியோட அருமையும் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரோ இவங்கெல்லாம் விறகு வெட்டினா சீமக்கரில் போய் மண்டி ஓட்டுக்கிட்டு அடிப்பாங்க. தூருக்கட்டை அந்த இதை நீ ஒரு கேவலப்பை. மொத்தத்திலே உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நீங்கள் பூரா தமிழ்நாடு தானே, இல்லை பானிபுரி ஒரு இந்திக்காரங்களா? உலக நாட்டிலேயே என் தமிழனை மிஞ்சிக்கிற யாரும் கிடையாது. எந்த மாநிலம் எந்த நாடாக இருந்தாலும் நீனு வாழ்கிறான் நாலு வாழ்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரே குணம் படைச்சவன் தமிழனை தவிர யாருமே கிடையாது உலகம். நீ பூரா இந்திக்காரன் வந்துட்டாங்க, ஹோட்டலில் வந்துட்டேன், டீ கடையில் வந்துட்டேன், பஜிலோடு வந்துட்டேன். அன்றைக்கெல்லாம் தாயமங்கலம் ஜவாரிக்கு ஒரு இந்திக்காரனை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போன ஆள் சொல்லியிருக்காங்க, பையன் சென்ற பையான் இருக்கேன். அவன் பாட்டுக்கு பிஞ்சக்காட்டில் அடித்தாங்கிட்டு ஏறி போயிட்டேன். அவங்க தாயமங்கலம் போகலை, போய் பார்க்குறாங்க சூறான விளக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க முக்கில். இதுலேருந்து என்ன சொல்கிறேன், எல்லாரும் உன்னுடைய உணர்வையும் பிறந்த பூமியும் தமிழ் இனத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அன்பு உறவுகள். அப்போ வாங்கப்போ பொன்னாடைய போத்தி விடுங்க. இருங்க பஸ்ஸா அப்படி எடுப்போம்ப்பா. வேறு பிஆர்சி வண்டி டிரைவர் மாதிரி பியான்னு. ஆனால் உண்மையிலேயே என் தம்பி கலைமணி பாட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா கலை உள்ள நானே மெய் மறந்துட்டேன். வாழ்த்துக்கள். இப்போ 10 பேர் கைதட்டினா 200 ரூபா சேர்த்து கேட்பானே. 6 மணி கொடுக்க அன்பு தம்பி வளநாடு கைகாட்டியை சேர்ந்த தம்பி கலைமணி. அவங்க 4 பேர் இல்லைன்னா 4 லப்பு. அவங்க 4 பேர் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கும்பாதி கும்பை நடிகரும் கூட வெளியே வர முடியாது. இவங்க தான் பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. தோப்பூர் மருது பிரிச்சு எடுக்கிறாங்க பூரா இளவட்ட பயில. எவனும் கல்யாணம் ஆகல அதே தாட்டி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீடியோ காலில் பொண்டாட்டியை பார்த்துட்டே அடிக்க மாட்டாங்க. வேணாமணி மூடு இல்லைன்னு தம்பி மணிவேல் அன்பு மாப்பிள்ளை தாள கலைஞர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறார்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது பாசமிகு அன்பு அண்ணன் இடையமேலூர் எம்.கே. மலையரசன் ராஜநடிகர் கணக்கர் டி.டி. சங்கரராஜ சுவாமிகள் நாடக நடிகர் சங்கம் துணைத் தலைவர் சிவகங்கை. ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டு தான் இல்லை. எங்க அண்ணன் மலையரசன்னா உலக நாட்டில் உள்ள தமிழனுக்கு பூரா தெரியும். நீ ஏனே சிங்கம்னே அப்படியானே 4 வார்த்தை பேசுனேன். பொன்னாடை போத்தி கௌரவித்த என் உயிரின் மேலான காந்தி நகர் கிராம பொதுமக்களுக்கு என் உளம் கிடைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பேசுனா ஒண்ணுமே பேசல. அட்டுக்கண கையா அன்பார்ந்த பக்த கொடி பெருமக்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, நமது மண்ணின் மைந்தன் இங்கே தமிழுரை சிறப்பாக தமிழகத்தின் வெள்ளியாக திகழ்கின்ற அண்ணனின் நாடகம் அந்த குழுவினரோடு சிறப்பாக இன்று காலை வரை நடைபெறும். அனைத்து பக்த கொடி பெருமக்களும் இளைஞர் நண்பர்களும் கிராம பொதுமக்களும் அமைதி காத்து நிகழ்ச்சியினை கடைசி வரை அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் பகுதியில்
ஆண்கள் உள்ளே சென்று இடையூறு எதுவும் செய்யக்கூடாது. கடைசி வரையிலும் நமது கிராம இளைஞர்கள் கண்காணிப்பில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிராம இளைஞர்கள் பொறுப்புணர்வோடு கடைசி வரை கண்காணிப்பில் இருக்கவும், யாருக்கும் எந்த பாரபட்சமும் காட்டப்பட மாட்டாது. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக விடியும் வரை நடைபெறும். அனைவரும் அமைதி காத்து இந்த சீர்மிகு நிகழ்ச்சியினை ஒத்துழைப்பு நல்கி சிறப்பித்து நாடகத்தை கண்டுகளித்து அழகாக உங்களது இல்லங்களிலே இந்த நிகழ்வினை மீண்டும் நினைவூட்டும் வகையிலே சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் அமைதி காத்து இந்த நாடக விழாவினை கண்டுகளிக்குமாறு கிராமத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த 5 நாட்களுக்கும் இந்த மாபெரும் சேத்திரை திருவிழாவிற்கு சீரும் சிறப்புமாக 5 நாட்களாக ஒளி அண்ட் மின்னொளி அமைத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தீனா ஆடியோஸ் மானாமதுரை குழுவினருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. உண்மையிலே மைசியில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணாம். எங்கள் சித்தப்பு சூப்பர்ப்பா. சிவகங்கை அங்கு உன் வாத்தியாரா? அங்கு 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 இன்னொரு தடவை வந்தேன்னா கண்டாளி கொண்டே ஒன்னே அது ஒன்று பேசிக்கிட்டே ஒரு செய்யலாம். சிவகங்கை அங்கு 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 பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா குழுவினருக்கு எமது ஒளிபெருக்கி சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மற்ற நேரம் பேசும்போது நல்லா பேசுவாங்க. இதில் மைசெட்டில் இந்த தீனா மைசெட்டுன்னு இன்னும் நிறையா மைசெட் இருக்குது. பூராமே திறமையான மைசெட். சூப்பரா. அன்னைக்கு நத்தபுரை கிராமத்தில் பேர் வாங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சூப்பர் தம்பி. சூப்பரா சூப்பர். எத்தனை தடவை சொன்னாலும் 10 ரூபா கட்ட மாட்டாங்க. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தி எக்கோ வேணாம்ப்பா, எக்கோ வேணாம், எடுத்து கூட வச்சு விடு. முதலே இந்த மேடைக்கு நாங்கள் வர்றோன்னு நினைக்கிறேன். மேடை. அந்த முதல் மேடையிலே உங்களை அத்தனை பேர் அன்புக்கு நான் அடிமை ஆயிட்டேன். இந்த தம்பி, இந்த சட்டை போட்டிருக்க தம்பிலாம் பாசத்தை அள்ளி தெரிச்சேன். ஒரே வார்த்தை 30 தடவை சொல்கிறேன். அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். அடிப்பு அடிப்பு அடிப்பு, அங்கு அங்கு அங்கு. என் தம்பிகளெல்லாம் படித்து விட்டு அறிவு சார்ந்த பிள்ளைகளே வளர்ந்தால் நான் எங்கே போனாலும் காந்தி நகரிலே என் தம்பிகள் நிறையா இருக்கிறார்கள் என்று மாறுதட்டி சொல்லும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த மொட்டைப்பாச அண்ணே, தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாதுன்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் என் தம்பிகளுக்கெல்லாம். அந்த வாரு என் பங்காளி கைதட்டேன், மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும். ஒன்னே தாண்டா பெரிய பார்க்க. அம்மா பெரிய ரேஸ் வண்டி ஓட்டுற கோட்டை ஒரு கணேசன் மாதிரி தான் உட்காந்துருப்பார். உண்மையிலே மணிவேலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சிங்கர் வேணாமன்று நாடக உலகத்தில் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, முத்துச்சிரிப்பி இருக்காப்புல. முத்துச்சிரிப்பி, இன்னொருத்தர் ஸ்ரீராம், கோபி போன்ற 3 பேத்துக்கு தான் வாய்ப்பு கிடச்சி. இவன் ஒரு ஆள். மெட்ராஸ் போனோம் விஜய் டிவிக்கு. மாடுத்தாவணிலேருந்து டிக்கெட் போட்டாங்க விஜய் டிவிலேருந்து. அவங்க 3 பேரும் மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. இவன் முண்டை போதையில் தூத்துக்குடி வண்டியில் ஏறி போயிட்டான். அவங்க போய் பாடி சினிமாவில் பேர் வாங்கியிருக்காங்க. இவன் போய் அங்கே உப்பு பாயிட்டு போட்டிருக்கேன். பசு காய்ச்சல். இன்னும் கடைசியில் ஒரு பொச்சியை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் சூப்பர் சிங்கருக்கு போவே இல்லையோ, சூப்பர் சிங்கருக்கு போ. வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகளுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அங்கே எல்எடியிலே ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற தம்பி எந்த ஊர்ப்பா? அப்போ சிவகங்கையா? எல்லாரும் சிவகங்கை தாண்டா, நானும் சிவகங்கதேன். ஊர் எந்த ஊர்ப்பா? காஞ்சரங்கால். வாழ்த்துக்கள் தம்பி. எல்எடி சூப்பரா. சிங்க குட்டி பார். சரி விடுறா, தெரியாமல் சொல்லிவிட்டேன். யூடியூப் பூரா போட்டு விடுங்கப்போ. அப்போ பொண்ணோட போட்டு விடுங்க. அங்கிட்டு போய் எண்ணெய் வைவாங்க நோத்தங்கம்மாண்டு. அவன் வாங்கினேன். நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, கட்டி குளிக்க துண்டு இல்லைன்னு. அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் குழாயில் முண்டமாக குளிக்கிறேன். அதை ஒரு ஆள் பார்த்துட்டு என்ன ஊதாங்குலை இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி ஊதி அதுக்கப்புறம் புகையாக வந்தது. இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லித்தான் ஆகணும். பார்த்து நீங்கள் மிலிட்ரிக்கு போகலாம். அந்த மடு அது இந்த வந்துட்டாப்புல இந்த அங்கம். அப்போ அங்கு 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 வா நண்பா. நல்லா இருக்கேன் நண்பா. 2 வாரத்தில் பேசு. இந்த மைக்கெல்லாம் பேச மாட்டார். அங்கேருந்து அவன் கவட்டுக்குள்ளே இருக்க மைக்கு கூடுறான்.
இந்த இருக்குல்ல அதில் பேச்சு வராதா? டான்ஸ் இதில் போய் பேசுறியா? சும்மா பேசு. ஹலோடச்சு அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்த கோடி மையன்பர்களே, நாடகக்கலா ரசிக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் இடையமேலூர் ஊராட்சி காந்தி நகர் கிராமத்தில் எழுந்தருளும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாபெரும் 35ஆம் ஆண்டு சித்திரை திருநாளில் முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இவ்வரங்க மேடையில் திரைப்பட நடிகர் பவுனாக பங்கேற்று நடிக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்படா ஒரு அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்தைச் சேர்ந்த திரு எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை நகரில் ஆட்டோ மைக் அனைத்து விளம்பரம் செல்ல தெளிவுடன் பிரபல விளம்பரம் அண்ணன் கே.ஏ. அங்கு மற்றும் கே.ஏ. அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக எனது நண்பர், நான் தான் மூத்தாள், அவர் இளவர், எனது நண்பர் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஹலோ, தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையவும் 2000 அவர் நடத்தும் அன்பாலயாவிற்கு ரூபாய் 2000 அன்பளிப்பாக வழங்குகிற இடைமுழு சார்பாக. இடையமேலூர் என்னுடைய அண்ணன் ராமமூர்த்தி உங்கள் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001 நன்கொடை. இன்றைக்கி இந்த 2000 வழங்கலை. எங்கள் அண்ணன் சாணிப்பட்டி மலைச்சாமி அண்ணனும் எங்கள் அண்ணன் ராமமூர்த்தி நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் அன்பாலயத்துக்காக. ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி நன்றி. இடையமேலூர் ராமமூர்த்தி அண்ணனுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். நன்றி நன்றி. பொன்னாடை போர்த்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய காந்தி நகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் விழா கமிட்டியார்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் அங்கு ரேடியோ கே.ஏ. அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். உண்மையிலேயே பேச்சு திறமைக்கு நான் அடிமை நண்பா அப்படின்றியே வாவோடு ஓடுவேன். உண்மையிலேயே சூப்பரா. என் தம்பி கருப்புலாம் என்னடா வடமாட்டில் பேசுகிற, பிச்சு எடுக்கிற, சூப்பர், வாழ்த்துக்க. உங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே இருக்கு? அதான் சரியில்லாமல் தானே போகும். டொக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், டொக்குன்னு சொன்னேன்னா இளவாட்ட பேக் ஷாட் அடிச்சுடுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி வயதானவர்கள்லாம் இங்கே நிறைய பேர் பேசினாங்க. இவர்கள்லாம் உண்மையிலேயே திறமசாலிகள் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பெரியவங்க இல்லைன்னா இளைஞர்லாம் கிடையாது. பெரியவங்க சொல்லும்போது இன்றைக்கி வந்து நீர் கடுப்பாத்தான் தெரியும், எல்லாத்துக்கும் எரிச்சலாத்தான் தெரியும். ஆனால் அவர்கள் வயதும் பக்குவம் வரும்பொழுது தான் அன்னைக்கு நீ கண்ணீர் சிந்துவ. ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மா சொன்னதை நம்ம கேட்கலேன். என் அன்பு உறவுகளே, எல்லாரும் ஏறிக்கிட்டே வரீங்களே. குமாரபட்டி ஆர்கே நேகாஸ்ரீ ஆர்கே விகாஸ் சார்பாக அன்பாலயத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த அந்த ₹1 ₹2 சேர்த்து வைத்து ரூபாய் 520 நன்கொடையாக அளிக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. அப்போ டீ கடையில் கொடுத்துட்டு 1000 வாங்கிட்டு வாங்க. என் தம்பி வடமாற்றனுடைய வர்ணனையாளர் தம்பி கருப்பு சார்பாக ரூபாய் 501 நன்கொடை கொடுத்திருக்கிறான். என் தம்பி உண்மையிலே திறமையான ஒரு பேச்சாளர். திறமையை எல்லாருமே வளர்த்துக்கணும். அப்படி கலைத்திறமையோ சொந்த திறமை இருந்தால் இந்த உலகத்திலே நீ ஒரு மனிதனாக வாழ்ந்து பேரும் புகழ் எடுத்து செல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம். என் தம்பி புதுச்சட்டை கை தட்டிக்கிட்டே இருக்க, வாழ்த்துக்கள் தம்பி, நீ சாதிக்கணும். பைக்கில் வந்தவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அப்படியே இது பண்ணிட்டு எங்கிட்ட பைக்கு நிற்கிதுன்னு பார்க்குறேன். ஆனால் 1000 ஆம்பளைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண்ணு அங்கே இருந்து
1000 ஆண்களுடைய பசியை போக்கி விடுவார்கள். அன்னை தெரசா என் தாய்மார்கள் பூரா. கை தட்ட மாட்டியே, எப்படி தட்டுவ? மதுரை நகைக்கடை ஓனர் மகளுக்கு தட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு கடுப்பில் புழக்க போடுறாங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி ராசாத்தி. இதில் தாய்க்கு அப்புறம் யாருன்னா யாரு? தாரம் கிடையாது, சிப்ஸு தாருன்ற. பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யார் என்றால் கட்டுன மனைவியை தவிர யாருமே கிடையாது. 1000 கப்ளிங்க நாடலாம் நம்மெல்லாம், சின்ன வீடு வைக்கலாம் சிவகங்கையில். ஆனால் கட்டுன மனைவி தான் கடைசி காலத்தில் காலை பிடிச்சி நம்மளுக்காக அழுகக்கூடிய ஒரு ஜீவன். நீ வப்பாட்டி வச்சிருந்தேன்னா உன்கிட்ட காசு இருக்கு வரைக்கும் பிடுங்குவா. அதுலேயும் நம்ம ஆளுக சும்மா சொல்லக்கூடாது. பொண்டாட்டி போன் அடித்து சிவகங்கையில் இருப்பார் புருஷன், இங்கேருந்து போன் அடிக்கும் காந்தி நகர்லேருந்து, ஏங்க வரும்போது ரவை இல்லை வாங்கிக்கங்க. அவர் ரவை தானே வாங்கிட்டு வரேன், வை. ஆர்லிஸ் இல்லை வாங்கிட்டு வாங்க, வைடி வைடி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இதுவே வச்சிருக்கவன் போல் அடிக்கட்டும். சிவகங்கை ரவை கடையே பேத்து கொண்டு வருவேன் சேச்சிப்பில். இதுதான்ப்போ அந்த உலகம். கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி. ஆனால் நான் சொல்லும் போது உங்கள் 4 பேத்துக்கு ஏன் மூக்கில் வேர்க்குது? ஏன் பிடிப்பாரற்று ஒரு சாங்கு பாடுவோமா? இங்கேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, என்னது மறைக்குதா? அண்ணே என்ன சொல்லுது? எங்கள் அண்ணே அங்கேருந்து உட்கார சொல்லவா? எங்கள் அண்ணங்களுக்கெல்லாம் மறைக்குது, தம்பிகளுக்கு மறைக்குது. இங்கே இருக்க எங்கள் அண்ணன் தம்பியில் உட்காருங்க. இந்த ஊதா சட்டை கேட்கவே மாட்டேன். நான் சொல்லலை, என் தம்பி உட்கார்றா உட்கார்றா, அண்ணன் சொன்னா கேள்றா. அவனுக்கா அருள் இறங்கினாத்தே உட்காருவேன். அல்லோ 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 தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி இங்கே இருந்தாலும் அந்த ஒத்த பாண்டிக்கு ஈடாகுமா? உலக நாடுகள் இன்னைக்கு பயந்து பார்க்கிற ஒத்த தமிழை யாரு தங்கா? அவர் யாரு என்ன சொல்லுதங்கா? என தங்கா இந்த உலக நாடுகள் பயப்படுற இந்த தமிழகத்துல பிறந்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று இந்த தமிழகத்துல பிறந்து பப்புனு எம்கேஆர் ஒரு தமிழன். இங்க இருக்கிற எல்லாருமே தமிழர்கள். அதனால அந்த தமிழனால ஒட்டுமொத்த தமிழனுக்கும் பேர் சேர்த்து இன்னைக்கு எத்தனைய பேரு வேலைக்கு போய் எப்படி எப்படி சம்பாதிக்கணும். மற்றவங்க மாதிரி நம்ம வீடு கட்டணும், காரு வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைப்போம். ஆனா அவர் நினைச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பாதி இடத்தை விலைக்கு வாங்க முடியும். எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், நகை வேணாம், நட்டு வேணாம், நாட்டு பற்று ஒன்று போதும்னு கடைசி வர நாட்டை பத்தி நினைச்சு அக்னி ஏவுகணையை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலக நாடுகளும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் மறந்தாலும் என் தமிழ் உறவுகள் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை அங்க மறக்க மாட்டோம். அந்த நல்ல மனிதனுடைய புகழை இந்த புண்ணிய பூமி இந்த காதி நகர்ல எங்க ஆத்தா முத்துமாரி வாசலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கலிசரி எம்கேஆர் பாடுதங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பாண்டி ராம நாடு அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு. அவர் படுத்திருக்காரு. ஆனா பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம் ஐயா. தேவகனே நாயகனே எங்க இளைஞருடைய ஒளி விளக்கே. தேவர்களின் நாயகனே எங்க இளைஞர்களின் உள்ள விளக்கே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கல்லா. தென்பாண்டி
காட்டி ஐயா அக்கி நீச்சிறகடிச்சு அணு ஆற்றலையை உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்கள்லாம் எதென்பாண்டி காமநாடு ராமேஸ்வரம் அட எந்த ஊரு அவர் சொந்த ஊரு அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாமா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் போடு கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் விண்மீது கனகி வீணார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். நன்றி ப்ரோ. கலாம் அவர்கள் புகைப்படத்தை இந்த எல்லையில் காமித்த இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்கிறேன். பின் மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்த்துவினா விண் மீது கனகே வீணா தமிழக மண் மீது முடிசூடினா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி அமநாடு ராமேஸ்வரம் அட இங்க இருந்து அட நேரா போவோம் அட காந்தி நகர் நம்ம கிளம்பியாச்சு அட சிவகங்கை அட தல்லாகுளம் அந்த முனியையா சாமி கும்பிட்டாச்சு அட பாளையர்னா என் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு தாண்டிருச்சு ஏன் கீழே பசல அட பாலை வந்துருச்சு ஏன் பாத்தியனூர் ஏன் கொஞ்சத்தூரம் ஏன் பரம்பக்குடி ஏன் உள்ளா வேணா ஏன் நேரா போனா ஏன் சத்திரக்குடி ஒரு டோல் கட்டா வண்டி நின்றுருச்சு அட நம்ம வண்டி ஏன் 11 வண்டி அட போயிருச்சு கம்பி தூக்கிருச்சு அந்த டோல் கேட்டு பில்லு 80 ரூபா அது அப்புறம் பாப்போம் ஏன் நேரா போனா அது 4 ரோடு அட இடது பக்கம் அட தொண்டி ரோடு அட வலது பக்கம் நம்ம நாடு உள்ள போகும் ஏன் நேரா போனா ஏன் கொஞ்சம் தூரம் ஏன் பாம்பன் பாலம் ஏன் கீழே பார்த்தா அட ட்ரெயின் போகுது அங்க பாலம் தூக்குது அட அது வேணா அட இறங்கியாச்சு ஏன் இடது பக்கம் அந்த பேக்கரம்பா அங்க படுத்திருக்கார் அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் தங்கம் பிறந்தது ராமேஸ்வரம் எவகனே நாயகன் பிறந்தது ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு பேக்கரும்பா இந்த நல்ல புண்ணிய மனிதனை எம்கேஆர் வணங்குகிறேன். பாட்டுக்காக நான் படிக்கவில்லை. அரசனிப்பட்டி இளைஞர் சார்பாக ஏஎஸ்கே கார்த்திக் முத்துக்கு முத்தாக பாடல் பாட சொல்லி 101 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாடுறேன் ப்ரோ. சும்மா பேருக்கு மேடைக்கு பேர் வாங்கிறதுக்காக அப்துல் கலாம் ஐயா பாடவில்லை. கண்டிப்பாக பற்று வேண்டும். சிவகங்கை பாரதி பிஎஸ் கார்த்திக் ஆபரேட்டர் சர்வகோ கா சார்பாக ரூபாய் 101 அம்பளிப்பு வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. எல்லாருக்குமே அந்த பற்று வேண்டும். எத்தனை பேர் வாகனத்திலே கொடி பொருத்தி சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னுடைய காரில் உள்ளது மாதிரி புகைப்படம் பொருந்திய ஒரு கொடி யாருமே வைத்திருக்க முடியாது. ஒரு பக்கம் ஏவுகணை நாயகனுடைய புகைப்படம் பதித்திருக்கும், ஒரு பக்கம் கருணை வள்ளல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய கொடி பைக்கு. இது ஏன் சொல்கிறேன்? இவர்களெல்லாம் வாழ்ந்து சென்று நமக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு மாமனிதர்கள். அவர்களை நாம் தொடர்வதுதான் நமக்கும் அவர்களைப் போல நம்ம செய்யாவிட்டாலும் அவருடைய
அந்த நல்ல செயல்கள் கொஞ்சமாவது நம்ம அறிவுக்கு எட்டும் அன்பு உறவுகளே. அப்படி தண்ணியை போட்டிருந்தா அப்துல் கலாம் ராக்கெட்டை உன் கவட்டில் விட்டு உன்னை கொண்டிருப்பார். குமாரவட்டி குமார் சார்பாக ரூபாய் 201. திருப்புவனம் விஜயகுமார் ரேடியோஸ் உரிமையாளர் சார்பாகவும் அது பணிபுரியக்கூடிய என் அன்பு தங்கங்கள் சார்பாக ரூபாய் 101. அவன் கட்டிங்கும் போட கொண்டு வந்திருக்கியா? ஏமா கிழிஞ்சதால கொண்டு வருவேன். புதுப்பட்டி இளங்கோ எங்கள் அண்ணன் ரியல் எஸ்டேட் எங்கள் அண்ணன் சார்பாக புதுப்பட்டி எங்கள் அண்ணன் இளங்கோ ரியல் எஸ்டேட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய்க்கும் பத்திரம் போகணும். ஆனால் அது 100 ரூபா தருது. நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன கஷ்டமோ. ஏவுகணை நாயகனை உண்மையிலேயே எல்லாரும் நினைக்கிறவங்கெல்லாம் கைதட்டி இருக்கலாம். போர் தொடுச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? எல்லாரும் என்ன நினைக்கிறிய? நம்ம குடும்பம் நம்ம வேலை பார்க்கணும், அடுத்து முன்னேறினா அவனுக்கு செய்வனை வைக்கணும், செய்வனை வைக்கணும், ஒருத்தனை கெடுக்கணும்ன்ற ஒரு சில பேர் இருக்கிய. ஆனால் நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு தெரிய. யாருக்கு தெரியும்? சமீபத்தில் ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போடும்போது படித்த அறிவு சார்ந்த பெரியவர்கள்லாம் இளைஞர்கள்லாம் வேதனைப்பட்டது உண்டு. இப்போர் தொடங்கினால் பெட்ரோல் வரத்து இந்தியாவுக்கு குறைஞ்சிரும், சிலிண்டரும் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் விறகு வெட்டுவேன்? சிவகங்கையில் இருக்க ஆள் பூரா அருவாளக்கம்பூ வாங்கறவா தூக்கிட்டு போய் விறகு வெட்ட வருவேன். மெட்ராஸுக்காரையும் பூரா ட்ரெயினில் இங்கே வந்துடுறேன் விறகு வெட்டுறதுக்கு. விறகு இல்லை, ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் சிலிண்டர் என்பது அத்தியாவசிய செலவு, நீங்கள் வச்சுக்கங்க. ஆனால் சிலிண்டரை கொஞ்சமாக பயன்படுத்தி நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம பாட்டை போட்டை வெட்டின விறகு மறந்து விடாது. விறகுதான் அதிக சீமக்கரு உள்ள ஒரு 3 மாவட்டத்தை சொன்னால் நம்ம சிவகங்கை மாவட்டம் நம்பர் 1, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இந்த 3 மாவட்டம் தான் அதிக சீமக்கருவை உற்பத்தி ஆகுது. சமீபத்தில் ஒருத்தர் போட்டார் சீமக்கருவில் பூரா ஒழிக்கணும் அப்படின்னு. அது அரசு உத்தரவிடுச்சு. யார் சொந்த இடத்துல இருக்க சீமக்கரை பூரா பிடிங்க, இல்லைன்னா ஒவ்வொரு ஆளுக்கு 50,000 60,000 அவதாரம் சொன்னோடனே பூரா பேரும் காலையில் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கடப்பாறையை போட்டு பிடிங்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு ஆளுக்கு கேஸ் போட்டு விட்டார். இந்த சீமக்கருவை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அழிக்க வேண்டாம் என்று சொன்னதார் உண்மை. இந்த சீமக்கருவனால ஒரு நன்மை இருக்கு. உலக நாடு பூரா நிறையா நிலநடுக்க வருதுல்ல. தமிழ்நாட்டில் என்னைக்காவது நிலநடுக்க அது இடிஞ்சு இது இடிஞ்சுன்னு வந்திருக்கா? வராது. ஏன்? இந்த சீமக்கருவனுடைய வேறு அவளை அடி தளத்துக்கு உள்ள போகுமா? போகும்போது இந்த மண் வளத்தை பூரா இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை சீமக்கருவலுக்கு உண்டு. அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலே ஊருக்கு ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுலே ஊர் பொம்பளையால் ஊரை முசுன்னு பூரா இறைச்சி ஊற்று தண்ணி கொண்டு நம்ம சமையல் பண்ணோம். இப்போ வீட்டுக்கு 7 போர் கரு புறன்னு போடுறாங்க. அங்கிட்டு இருந்த கட்டடத்தை காணோம், இடிஞ்சு போரை போட்டு காலி பண்ணிட்டாங்களே. தண்ணி 10 அடியில் தோன்றுனா தண்ணி. எங்கள் அன்பாளையத்தில் நமக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு, 50 அடியிலே தண்ணி வந்துருச்சு. நான் தான் 600 அடி வரைக்கும் இறக்க சொன்னேன். ஏன்னா 4 அடைவில் நமக்கு தேவைப்படும். என் அன்பாளையத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல ஒரு ஆள் போட்டிக்கு போட்டேன், 3000 அடி ஓட்டேன். கடைசியில் வரைக்கும் புகையாக வந்துச்சு. கடைசியில் சாமியை கும்பிட்டு அந்த மண்ணள்ளி பூச்சிட்டு போயிட்டேன். ஏன்? நீர் வரத்து எல்லா இடத்துலையும் அமையாது. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையுமே நம்ம சிக்கனமாக வச்சுக்கிடுவோம். காசை மட்டும் சிக்கனமாக வைக்கிற நம்ம அத்தியாவசிய தேவைக்கான அத்தனை பொருளும் சிக்கனமாக வைத்து கொள்ள வேண்டும். உறவுகளை படித்து விட்டு என் தம்பிகளெல்லாம் இன்னைக்கு சூரிய வம்சின்னு ஒருத்தர் இருக்கேன். யார்? கசாபு கடை ராம மையன். யார் சூரிய வம்சி? IPL காலை எங்கள் அண்ணன் பின்னுதே. அப்போ எந்த வேலைக்கும் போக மாட்டேன், இதே வேலை. IPL சூரிய வம்சின்னு ஒரு 15 வயசு பையன் கிரிக்கெட் பின்னுறேன், அடி பிரிக்கிறேன். 15 வயசுலேயே அவங்க தாய் தகப்பனுக்கு பங்களா கட்டுறேன். இன்னைக்கு 15 வயசு ஆனவொடனே அவங்க ஆத்தா சொல்கிற ஒரு வேலையை கேட்க மாட்டேன். 15 வயசு பையன் போய் சிவகங்களை ஒரு சாமான் ஆகிட்டோன்னா வேலை மசுரை பாருன்னு அவங்க ஆத்தாவை தலைமையத்தை பிடிச்சி அடிக்கிறேன். என்னப்போ இங்கே சரக்கு ஹோட்டல் ரைடு போஸ்ட் ஆஃபீஸா என்னடா? காந்தி நகரா? காந்தி நகர் போஸ்ட் ஆஃபீஸு போஸ் நல்ல பேராக இருக்கே. போஸ்ட் ஆஃபீஸு போஸ்
ஓகே. காஞ்சனங்களா? காஞ்சனங்கால எங்க அப்பு நல்லது போ. ஒரு சாப்பா ஒயின் சாப்பா. எப்ப நீ சொல்றது ஒன்றும் புரியலப்பா. ஆளாளுக்கு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? சிவகங்கை PS கார்த்தி ஆடலும் பாடலும், சிவகங்கை பாரதி ஆப்ரேட், கொடூரம்மா பூவதி பயலுகடா 101. தம்பிக்காவேன் வாடா வாடா காலை போயலே அப்படி வைக்க கூடாது தம்பி. 70 கிலோ தின்னி கூதிமை பல்லு ஊராமே போயலையா இருக்கு. டேலே இவன் போயலை போடலடா, போயலே அப்படி அள்ளி மென்றுக்காண்டா. தினா ஆடியோஸ் குருந்தங்குளம் இருப்பு மானாமதுரை தினா ஆடியோஸ் உறவுகள் சார்பாக ஒரு நாளைக்கு 10 ரூபா தரையான்னு கேட்டுவிட்டேன்றதுக்காக ரோசப்பட்டு 10 ரூபாய்க்கு பதிலாக 990 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கிறார்கள். என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. ஆக மொத்தம் 1001. இன்னும் 1 ரூபா வாங்கணுமே. வானே உன்னைய போய் நான் டீ வாங்கிட்டு வர சொன்னேன் பாரு. என் தம்பி உண்மையிலே டீ வாங்கிட்டு வந்தேன். டீன்னு வேறு இருந்துச்சு, அது எது டீனே தெரியல. ஒரு மஞ்சள் கலரில் கட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஒரு சாங் பாட போகிறேன். கலை பண்ணி சாங் ஸ்டார்டிங். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம். தமிழ்நாட்டில் அங்கெங்கே மதுக்கடை இருக்கத்தான் செய்ய. இன்னைக்கு சுகர் வந்துருச்சுன்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு ஆட்டுக்கறி திங்க மாட்டேன், சுகர் இருக்கு பிரஷர் இருக்குன்னு சொல்லுறேன். அதிகமா இழப்பு வந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டேன். ஆனா அந்த குடிய மட்டும் ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேன். என் தங்கம் அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். நம்மளுக்கு நம்மளே திருத்தி கொள்ளுவதா அறிவாளியினுடைய விஷயம். 1000 காப்பு கட்டுனாலும் இந்த மது பழக்கத்தை ஒழிக்க முடியாது. 500 தடவை ஆத்தாவுக்கு தீச்சட்டி எடுத்தாலும் இந்த மதுபானத்தை ஒழிக்க முடியாது. கொண்டாட்டி தலையில மங்குமங்கன அடிச்சு சத்தியம் பண்ணனாலும் மறக்க முடியாது. பிள்ளைய போட்டு தாண்டினாலும் மதுவை மறக்க முடியாது. மொத்தத்துல மதுவை ஒழிக்க நீ என்ன செய்யணும்னா மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும். இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு காந்தி நகர்ல நாடகம் பாக்குறேன். எங்க அண்ணன் தம்பி 4 பேரு திருந்தனா இந்த மேடைக்கு வந்ததுன்னா புண்ணியமா நினைப்பேன். லேஜு வாஜா அடிச்சு வந்தாலும் நீ மொத்தங்கம்மானு வந்தாலும் நான் உதுத்து புட்டு இந்த பாட்டை பாடுறேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போக புள்ளே. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. சட்டகிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா. பட டாஸ்மார்கட குடியத்தான் நீ மறந்தாயா. பட டாஸ்மார்கட குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலுமே உமை. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சாப்பிடலாம் 5 பேரு. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கொற்று வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கொற்று வாங்குற. நமக்கு என்ன மது பழக்கம், என்ன முன்னே குடி பழக்கம். இன்னும் உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை கட்டுன மனைவி உள்ள, பெத்த உள்ள, நம்ம அப்பே அத்தா, நம்மளை நம்பி இருக்கிற இந்த ஜீவன் பூரா இன்னைக்கு குடினால தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா, நீங்க உணர்ந்து வாழணும். உண்மையிலேயே இந்த
ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னா நீங்க குடியில இருந்து மாறணும். அண்ணன் தம்பி எல்லாம் எங்கன இருக்க ஒரு 15 பேர் தானப்பா பின்றிய கைதட்டு. இந்த அங்கிட்டு இருக்கலாம் சாம்சன் ஒரு கேரளாவா கைதட்டலாம். நோட்டீஸை படிக்க போறேன். என் நகரத்திலும் புனர்மலக குடி மதிமரியா குடியே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் காந்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 35ஆம் ஆண்டு பூக்குழி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் இடைமேலூர் MK மலையரசன் கலைக்குழு நடத்தும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் சைனா முருகன் என்று அழைக்கக்கூடிய, ஆமாம் சைனா அப்படியே இருப்பார், என் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புயலுக்கு இணையாக பாடிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரி கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரக்கூடிய நாரதரும் தர்மம் செய்தவன் தான். மதுரை ஏர்போர்ட், அதாவது மதுரை விமான நிலையம் அமைந்திருக்கின்ற இடத்திலே இவனுடைய இடமும் 3 ஏக்கர் உண்டு. அதை கொடுத்து புட்டு இன்னைக்கு இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறான். உண்மைதாப்பா. தாள கலைஞர் எல்லாரும் பார்த்துருப்பே. என்னை விட்டு மட்டும் கிடையாது, விண்ணை விட்டு சென்று விட்டான். தாளத்திலேயே எல்லா கிராமத்திலேயும் இவர்தான் வேண்டுமென்று நான் அறிமுகம் செய்த ஒரு மாமனிதன் என் நண்பன் என்னிடம் இல்லை. பரவம்பட்டி கூலுச்சாமி தாள கலைஞருடைய தம்பி மகன்தான் இந்த நாதகான பேரரசு. என் அன்பு தம்பி பரவம்பட்டியை சேர்ந்த அஜித் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். சாமி பாட்டா இருப்பா. இந்த வாரே அப்பு கேப்டன் பாடல் புதுப்பட்டி தேமுதிக ஒன்றிய செயலாளர் மனோகரன் ரூபாய் 201 கேப்டன் பாட்டு கண்டிப்பா பாரு. சக்கந்தி மில்கேட் பந்தயம் மாட்டு பயலுகடா என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது படித்த படிப்பு வாத்தியாருக்கு படித்தார். வாத்தியாருக்கு படிச்சு விட்டு வேலை கிடச்சா அந்த வேலையை பார்த்துவிட்டு 4 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தான். கை நிறைய சம்பளம் வாங்கணுமென்று போயிருக்கலாம் இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி. ஆனால் இதை செய்யவில்லை. இவங்க அப்பா வளநாடு கைகாட்டியில் சங்கர் அப்படின்னா, நான் ஆரம்ப காலத்தில் என்னைய மணப்பாற பகுதியிலே துவரங்குறிச்சி பகுதியிலே அறிமுகம் செய்தவர் சங்கர், மதிப்புக்குரிய சங்கர் ஐயா. அவருடைய தவ புதல்வர். ஆனால் தந்தை செய்யக்கூடிய தொழிலில் இந்த நாடக உலகத்திலே நாமளும் சாதிக்க வேண்டும் என்று படித்த வாத்தியார் வேலையை விட்டுவிட்டு ஆறுமணிய சக்கரவர்த்தியாக பேர் வாங்கி கொண்டிருக்கிறான் ஒரு சூப்பர் தமிழ என் தம்பி. திருவள்ளூர் சங்கையா கோயில் எம் பாலசங்கர் நித்யா குடும்பத்தார் சார்பாக 501. நன்றி பூ நன்றி பூ. ஆறுமணிய கலையரசு அப்பு என் அன்பு தம்பி வளநாடு கைகாட்டியம்மன் கண்டெடுத்த கலைமணி அவர்கள் ஆறுமணியம் பெண் பாடல். கலைமணி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத கேப்டன் விஜயகாந்த் அண்ணர் நினைவாக ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த யாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் என் மகன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் ஆணுடம்
உட்புகளே சிட்டிய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சிட்டிர மீடியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நீரம் செவ்வானம் எங்கும் பொன்கூவும் காலம் சிட்டிய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சிட்டிர மீடியில் என் மனம் பித்தாச்சு தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போற்றும் கை தந்தை காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே வீட்டிற்கும் நாட்டிற்கும் நான் பாடும் பாட்டிற்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே என் மகன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடுமானுடன் உண்மகன் சித்திய வெண்மணி சித்தியில் முத்தாச்சி என் கண்ணம்மா சென்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சி என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நீரம் செவ்வானம் எங்கும் பொன்தூவும் காலம் சிந்திய வெண்மணி சித்தியில் முத்தாச்சி என் கண்ணம்மா சென்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சி சூப்பரா சூப்பரா. இந்த ஒரு வாட்டுக்கும் சம்பளம் புறம் செத்துச்சுடா. வாழ்த்துக்கடா தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவா கோட்டைக்கிட்டி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி. நாடக உலகத்திலே ஒவ்வொரு வாத்தியாரும் 4 பேர் 5 பேர்த்த உருவாக்கலாம். ஆனால் நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரு ஆசிரியர் உருவாக்கினர் என்றால் இந்த பெருமை யாருக்கு போய் சேரும்? மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு ஆசான். அவருடைய சிசியம் பிள்ளைலாம் நிறைய பார்த்துருப்பீங்க மதுரை சங்கத்தில். ஒரு சொல்லு டங் டங்குன்னு பயங்கரமாக வாசிப்பு கேட்குன்னா சேஞ்சித்தப்பா மாணவர்கள் தான். என் தம்பி கலைமணி இன்னைக்கு அழகாக பாடுகிறான் என்றால் மருதனுடைய கைவண்ணமும் மணிவேலு அந்த டொங்காஸ். அது என் அன்பு தம்பி. என்ன ஆமாம், ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கிராமத்துக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன். ஆமாம், 3 பெண் குழந்தை. ஆமாம், ரைட். ஆமாங்கய்யா. காந்தி நகர் ஆனந்து முருகன் கோபிராஜ் எங்கள் அன்னை சார்பாக ரூபாய் 2001. 3000 ரூபாயா? 3000 இருக்கு அண்ணே. 3001. ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி நன்றி. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. இடைமலர் விஜயகுமார் பாலுப்பண்ணை சார்பாக 201. தம்பி ஆறுமணிய சக்கரவர்த்தியை பாராட்டி கண்டாயப்பட்டி. அப்போ கண்டாயப்பட்டி எங்கள் ஊர் தான். அது பேர் கண்டாயப்பட்டி. எங்கள் அப்பேன் முத்து பயலுகடா. ரூபாய் 101 ஆறுமணிய சக்கரவர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பு தம்பி பல விருதுகளை வாங்க காத்து கொண்டிருக்கிறான். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். மருது
சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கடா. நிறைய பேர் சொல்லுவாங்க டிவி ஜெயம் அரசகுலம் ஜெயத்திட்ட படித்தவ யாருமே சோட ஓலைன்னு. வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர் தம்பி. வாத்தியார் ராசியான ஆளாக இருக்கணும். ஒரு சில ஆள்லாம் சொல்லி கொடுத்து விட்டு பார்த்தா 2 லட்சத்தை காலி பண்ணிடுறாங்க. இந்த சிவப்பு சட்டையெல்லாம் ஒருத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன், அவன் ஒரு கிட்னி இழந்துட்டு இப்போ மாடுத்தாவணில் போய் சுண்டல் வியாபாரம் பார்க்குறான். என்ன சொல்லி கொடுத்தேன்னா வாவோட சொல்லி கொடுத்துருப்பேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு தம்பி. ஆனால் 2 சம்பளம்டா. நைட் நேரம் உட்காந்துங்கனக்குள்ளே பானிபூரி கடை ஓட்டிருப்பார், பகலில் பார்த்தா வண்டி ஓட்டுவார். 2 சம்பளம். வாழ்த்துக்களை ஓனரையா, வணக்கம். என் அன்பு தம்பி எண்டபுள்ளி மண்ணின் மைந்தன் மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மணி அடிப்பார். காசு உனக்கு லெவிக்காது. அவங்க 2 பேரும் எப்படி விளையாண்டு மாடு வெளியேறிச்சு, நீ புடி மாடை போயிட்டியாடா தம்பி. அந்த ரவுண்டாக இருக்கிறத எடுத்து வைடா. இந்த இங்கே என்ன கறி கிடக்கு பார்த்தியா, அது என்னது? அடுப்பு கறி. எனக்கு தெரியும், அந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது அடுப்பு கறிடா, பூக்குழிடா, சாமிடா. பூக்குழி இறங்குறாங்கல்ல, இந்த பூக்குழி இறங்குறதுக்கு ஒவ்வொரு ஊர்களில் வந்து தப்பு அடிப்பாங்கப்பா, மேலமெல்லாம் அடிப்பாங்க. இப்போ பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தர் பூக்குழி இறங்குறாரு. உனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். கணேஷ் போயில ஒரு பாக்கெட்டு, ஒரு பண்டல் எல்லாமே தருவார். ஆனால் டீ ஓஞ்சளவு, அது கூட இல்லாட்டா சூம்பருக்கு வர்ற. 2 லட்ச ரூபா சம்பளம். பூக்குழி இறங்குறாரு கோடீஸ்வரன். அறா எங்க அடிங்க தம்பி, நான் அரைஞ்சு விடுவேன். எத்தனை தடவை என்னை பார்த்தா நக்கல் மயிரா தெரியுதா? பூக்குழினா அடிவேன். பூக்குழியா
நாலு அடிக்கிறீங்க அவன் உண்மையிலேயே பூக்குழிக்கு இப்படி அடிப்பாங்களாக்க அவர் இறங்குறதா இல்லை ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதா சரி இப்போ 3000 ரூபா சம்பளம் அதே பூக்குழி தான் விறகு வெற்று மூட்டம் போடுறாரு அவர் இறங்குறாரு 3000 சம்பளம் கணேஷ் போல பூலிப்பு பசு காசு கடைசியில் அவருக்கு நீ 300 ரூபா திருப்பி கொடுக்கணும் நல்லா அவருக்கு சரக்கு வாங்க மேல் வலிக்கும்ல 3000 ரூபாய்க்கு அடி பொழந்து ஓச்சு ஆனால் என் தம்பிகள் பூரா இறக்க சன உள்ளவங்க நீங்கள்லாம் தம்பி நேத்திக்கடையும் போட்டாரு ஒருத்தர் இறங்கணும் பூக்குழி ஆனால் காசு இல்லை ஏழை தம்பி அவர் யாருப்பா அது சும்மா அப்புறம் வேற மாதிரி உனக்கு வாசிக்க சொல்லிடுவேன் நொப்பம் உண்டார் சித்தப்பாதேன் சிவன்ராத்திலேருந்து லூசு குடிச்சது கண்டாலுமே தம்பி யாரு அடிடா இல்லை எனக்கு அடிச்சு அவ்வளோதான் பூக்குழி நக்கலாப்புல இருக்கும்போ இறங்கினாப்புலதான் இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளா அமைத்து வாசித்து கொண்டிருக்கிறான் புது மாப்பிள்ளை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணது இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ண கையோட பொழந்து தள்ளிட்டார் பாடா பேப்பை மைன் எங்கடா காணா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மனைவி முக்கியம் இல்லை என்னை காப்பாற்றின கலைதான் முக்கியம் என்று வந்தவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு இருங்கப்பா பார்க்குற ஆளுகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு புதுப்பட்டி மருது சேர்வை என் தம்பி சார்பாக 201 ஏன்னா கொடுக்கும்போது நீங்கள் அன்பாளையத்துக்காக கொடுக்குறீங்க அதில் ஒரு சில ஆளுகளுக்கு பூரா எரிச்சலாக இருக்கும் இது எதுக்கு அரணப்பம் உண்டை ஏப்பா சித்தப்பா சும்மா இருப்பா உனக்காகத்தே மருமலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலையா மடு அல்ல பழைய சீமக்கருவை அடிப்பு தம்பி கல்யாணம் பண்ணிட்டு இந்த காந்தி நகர் மக்களை மதிச்சு ஆமாம்மா தாளம் போட வந்தீங்களா இந்த கலையை நேச்சு தாளம் போட வந்தீங்களா ஏன் முதல்வர் முடிக்காம கல்யாணம் முடிச்சுட்டு இங்க வந்தீங்க மாப்பிள்ள உன்னை நினைச்சா நொக்காலா ஓலி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடாட்டே நீ நல்லா இருப்படா கத்தால வாட அள்ளுதடா மாமா ஏன் வந்திய அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை மாமா நீங்க நல்லா இருங்க அது எதுவும் சொல்ல வேணாம் நான் சொல்லி ஆகணும் மாமா அந்த மேடையில் ஏன் கல்யாணம் நடந்ததெல்லாம் உண்மைதான் மாமா கடைசியில் அவன் போன்ட்டேன் புருஷங்காரன் கூட்டி போயிட்டான் மாமா முன்காசு உண்டா 2வது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாமாங்க தம்பி செருப்பு இருந்தா விகேசி இருக்கா நான் என்னமோ நினச்சி பாராடிக்கிட்டு இருக்கேன் அடுத்த முன்னாடி கல்யாணம் பண்ணியாக்க எனக்கும் தெரியாது மாமா கடைசியில் பார்த்தா ரூமுக்குள்ள விட்டு குத்திருக்காங்க மாமா இப்பயும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உள்ளே வந்து பப்புளும் ஆனந்தம் இருக்காங்க அவங்கள வச்சு ஏதாவது புழங்கிக்கிறீங்களா மழு அள்ளும் மாமா என்ன தம்பி இங்கே உட்காந்து இறங்குப்பா நானே தாயம்மா விளையாடுறேன் அவன் பாட்டுக்கு ஏறிட்டான்டா சீட்டு விளையாடுறேன் மாதிரி ஏன் தம்பி தான் சித்தி மையன் உட்காரா இங்கே அண்ணே வரேன்டா உட்காரா அத்தாச்சி வரேன் இங்கன்னு வந்து உட்காரனால தெரியும் இருந்தாலும் நான் நாடத்துக்கு எதுக்கு வந்தேன்னா இல்லை உங்களுக்கு தானே மாமா எனக்காக நாடகத்துக்கு வந்தீங்களே என் தெய்வம் நீங்கள் நல்லா இருக்கேன் இந்த நாடகத்திலே உங்களுக்கு போய் எதுக்காக வந்தீங்க எது பிடிக்கும் காலைல நீங்கள் ஒரு ஓட்ட விட வாங்கி தருவீங்களே எப்போ போப்பா மயிர் நீ என்ன வேலைக்கு வந்த இங்கே வாடா என்ன வேலைக்கு இங்கே வந்த புது மாப்பிள்ளை மாமா என்னது தம்பி செருப்பிட்டு அடிச்சு போய் சாதி சேக்கண்டு புது மாப்பிள்ளை அடுத்த முன்னாடி கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளையாடா புரிஞ்சு வந்து கூப்பிட்டு போயிட்டு உன்னை ஓகடா தாளத்தை எடுத்துட்டு வா தாளம் போட வந்ததுக்கு பூரா சுயநலவு இல்லாத மாதிரியே தெரியுறாங்க இங்கே வாடா தாளம் போடணும் இருந்தாலும் மனசு உருட்டுது மாமா ஐயா ஐயா விழா கமிட்டி அவரை ஏதாவது செய்யலாமா என்னப்பா உனக்கு பிரச்சனை வெதறதில் எதுவும் பிறப்பாடா இல்லை நீர் தாமதமாகுதா மாதவிடா தள்ளி போதா என்னடா எப்படி கிளம்பிட்டேன் நான் பேசாமல் இருவேன் நான் என்ன மாற்றம் இல்லை திவாகரா தாளம் போடுங்க இப்போ பொண்டாட்டி சொன்னேன்னா வாயை கழுவிக்கிட்டு அரைஞ்சு விடுவேன் அடுத்த பொண்டாட்டி கல்யாணம் மட்டும் பொண்டாட்டி மயிறு பாட்டு கரெக்டாக போடணும் போடுங்க மாமா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா 4 கால் மண்டபம் போடும் மாமாவா அந்த பாட்டில் மாமான்னு வராது அதில் மாமா என்னப்பு
3000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படியா போ தாளம் போறியா அஜி சதீஷ் உண்மையிலே அரைஞ்சு வருவேன் அப்புறம் இருந்தாலும் மனசு ஏய், கஷ்டமா இருக்கும் மாமா. நக்கல் கரெக்டாக தாளம் போடுறா. சரி உங்களுக்காக தாளத்தை போட்டேன். அப்பு புது மாப்பிள்ளைங்க ஆகப்பு இதை உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன். என் பேரை மட்டும் சொல்லிட்டு போங்களேன். எவன்டா சொல்லி கொடுத்தவன்? மணி வேல்றா மொட்டை நாக்கு போல. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி முகம்தான். ஆமாம்மா நான் நின்று பழக்கல நீங்க பார்க்கல. இல்லை உண்மையிலே நீ லூசா நான் லூசா? ஏமாம்மா மாப்பிள்ள பாட்டு பாடும்போது உங்களுக்கு இன்னமும் அந்த கப்ளிங் போதையிலே இருக்கிய அது சரி பண்ணிடுறேன். சரி மாமா சரி பண்ணுறேன். சரி பாட்டு பாடும்போது கேவலப்படுத்தாம கிண்ணு கிண்ணு போடுங்க. அப்போ கிண்ணு வேணா அதுக்கு அந்த கப்ளிங் கிடைக்குமா மாமா? என்னிரண்டு 16 வயது. அந்த பேர் வந்து அங்கே இருக்கணின்னு வெட்டுங்க. என்னடா போடுற? கரெக்டா போடுறா. புள்ளி போட்ட ரவக்கங்காரி புள்ளியும். இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணவனா? தாளத்தை மட்டும் போடு, நீ பாட வேணாம். நான் பாடு சேர்ந்து பண்ணாலும் நல்லா இருக்கும். கருவாச்சி என் உள்ள கருவாச்சி. அந்த பிள்ளைக்கு கருப்பு தான் மாமா. மாமியார் நல்லா தம்பி மருது சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல மேலே ஏற்றி விட்றா. ஒழுங்கா தாளம் போடுவா. மன்னிச்சு விடுறேன். கரெக்டாக போடணும். சரி மாமா. கரெக்டாக. அடா ராமா முருகா அவர் எந்த ஊருன்னு அட்ரஸ் வாங்கடா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அது யாராவது விழா கமிட்டி சொல்லுங்கப்பா. பக்கத்து கிராமமா? அண்ணே நம்ம ஊரை நீ அசிங்கப்படுத்தாத. வளஞ்சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலதுகம் பச்சாக்கிது. முறுக்குது எங்க கிளவே வளர்த்த மாடு. எந்த ஊருடா சாமி டவுசரை கழட்டுச்சு? ஏய் இவனை எரிச்சிருங்கடா மயிறு மயிரை. கோவப்படாதீங்க மாமா. ஏப்பா நீ தாளை ஒன்றும் புடுங்க வேணாம். நீ போடா கிரு கண்டாலிமே. என்னப்பா போகணும்? என்னண்ணே என்னாச்சு? என்னடா யாரை காணா? அண்ணே வர்றாரா? சரி சாமி அழைக்க போறேன். துடியா அப்பதே வருது. இப்பதானே தம்பி